Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல சுத்தி பார்க்க போற place எங்க அப்படினு பாத்தீங்கன்னா சலாலால இருக்கிற லொகேஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற place தாங்க பார்க்க போறீங்க. இந்த place எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாதி ஹென்னா அப்படினு சொல்லிட்டு ஒரு நேச்சர் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம் இல்லையா, வாட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. அங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருக்குது. வாதி ஹென்னா நேச்சர் பூல் பார்த்தோம் இல்லையா, நேச்சர் ஸ்விம்மிங் பூல். அந்த ஏரியாவில் இருந்து அப்படியே நம்ம வந்து சலாலா டவுனுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிற அந்த ரூட்டில் தான் வந்து இந்த லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒமானில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், சலாலாவில் இருக்கவங்களுக்கும் சரி தான், டூரிஸ்டாக இருக்கவங்களுக்கும் சரி தான், எல்லாருக்குமே வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு ஃபெமிலியரான பிளேஸ் தான். எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து வாதி தர்பாத்லேருந்து சலாலா டவுனுக்கு போகிற அந்த ரூட்டில் தான் வந்து இந்த பிளேஸை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே இந்த பிளேஸ் தெரியுங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த பிளேஸில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற கிராவிட்டி ஃபோர்ஸ் தாங்க, அதாவது புவியீர்ப்பு விசை தான் வந்து ஸ்பெஷல். இப்போ நார்மலாக வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்து பொருட்கள் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே மூவ் ஆகும், அதுதான் வந்து நார்மல். ஆனால் இந்த பிளேஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து அப்படியே வந்து பள்ளத்துலேருந்து மேலே வந்து மூவ் ஆகிட்ருக்கும். நம்ம எந்த ஃபோர்ஸுமே தர வேண்டாம், அப்படியே ஜஸ்ட்டு வந்து நியூட்ரலில் போட்டோன்னு வச்சிங்களேன், அப்படியே மேலே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த பிளேஸோடைய ஸ்பெஷலுங்க. அதனால தான் இந்த பிளேஸ்க்கு வந்து லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு வச்சுருக்குறாங்க. வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாலே போதும், அப்படியே வந்து காரில் வரவங்க எல்லாமே வந்து நியூட்ரலில் போட்டுருவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபோர்ஸுமே கொடுக்க வேணாம், ஜஸ்ட்டு வந்து ஸ்டியரிங்கை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம வந்து மூவ் பண்ணால் போதும். ஏன்னா சம்டைம் ஆப்போசிட்டில் வந்து கார்கள்லாம் வரும், அதனால் ஜஸ்ட்டு அதை மட்டும் மூவ் பண்ணி விட்டால் போதும். எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம அப்படியே கார் சல்லுன்னு மேலே ஏறி போயிட்டே இருக்குங்க. நாங்களுமே 4 டைம் வந்துட்டோம், 4 டைமும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பார்த்துட்டோம். இதாங்க லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டி. நியூட்ரலில் போட்டிருக்குறாங்க பாருங்கள், நியூட்ரலில் போட்டாலும் அப்படியே மேலே ஏறுது பாருங்கள், வண்டி தானாகவே ஏறுது. அவங்க எதுவுமே ட்ரைவ் பண்ணல, ஆக்சிலேட்டர் கொடுக்கல, ஜஸ்ட் ஆனால் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், ஆப்போசிட்டில் மோதாமல் இருக்கு. வேகமாக போகுது வண்டி. பிரேக் கொடுங்க, பிரேக் கொடுங்க. இது வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் போகுதுங்க. ஆமாம், இப்போ ஸ்லோவாக ஏறுது. எங்கேயுமே கால் வைக்கல, அவங்க சும்மா அப்படியே வச்சுருக்குறாங்க. ஓகே, நியூட்ரல் போட்டாச்சு. நம்ம ஜஸ்ட்டு ஸ்டியரிங்கை மட்டும் வளைச்சா போதும், எங்கேயும் போகாமல். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுனால ஸ்டியரிங்கை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பாருங்க வண்டி மூவ் ஆகுதா, உங்களுக்கு தெரியுதா? இந்த பிளேஸில் இருக்க இந்த கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் இந்த பிளேஸை சுற்றி இருக்க மலைகள்லேருந்து வர அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதாவது காந்த சக்தி அப்படின்றாங்க. இங்கே காந்த மலைகள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, சயின்ஸில் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டீஸ் அப்படின்றாங்க. ஸோ நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம், நமக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் கிடைச்சிது. அங்கே வந்து எல்லோரும் மாதிரி நாங்களும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பிளேஸை உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கார்லாம் பாருங்கள், 1 by 1 அப்படியே வந்துட்டுருக்கு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. இந்த கிராவிட்டி லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டிக்கு வரவங்க எல்லாம் வந்து காரை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பாருங்கள் தானாக அப்படியே மேலே ஏறி வருது பாருங்கள். வருதா, போயிட்டே இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸ்லோப்பில் ஏறுது பாருங்க. நான் அங்கே நின்று அவ்வளோதானே. எஸ், அதுலேருந்து வருது. ஸோ அந்த லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் ஓட்டிகிட்டு போகணும். எல்லா காருமே வரிசையில் போட்டுருக்கோங்க. அவங்க தண்ணி நம்ம வந்து வாட்டரை கீழே ஊற்றுனா அப்படியே வந்து நமக்கு கீழே தானங்க வந்து வாட்டர் அப்படியே வரும். ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே வந்து சைடில் வந்து போகுது பாருங்கள், அப்படியே மேலே ஏறி போகுது பாருங்கள். ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் இருக்க இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். ஸோ அப்படியே நாங்கள் வாட்ரு ஊற்றி பார்த்து அதையும் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம். வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே தான் ஏறிச்சு.
இந்த போர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க அப்படியே மூவ் ஆகி போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பாட்டிலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். எங்களை மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே ஒரு 2-3 டைம் வந்து அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். பாட்டிலும் அப்படியே மேடில் தான் மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. அப்போ தான் எங்களுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிது. போயிட்டே இருக்கு பாருங்க, அங்கே போகுது. எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே வைங்க. சென்டரில் வைக்கிறீங்க பாருங்க, அப்படியே மேலே போகுது பாருங்க. பார்த்து பார்த்து அவரும் பாட்டில் விட்டு போகிறாரு. பாட்டில் வந்து மேலே ஏறிட்டு இருக்குது. எஸ், இருக்கு இருக்கு விடுங்க விடுங்க. நம்ம வந்து ஸ்டியரிங் திருப்புற மாதிரி வளைச்சி மட்டும் விட்டா போதும். கோயிங். எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். எஸ். ஸோ இது மேடு. மேட்டுக்கு எந்த பாட்டிலாவது உருண்டுட்டு போகுமா? சரி, போகாது இல்லையா? ஸ்டியரிங் மட்டும் வளைச்சி. ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்டாக பாருங்க. அந்த இது வந்து ஒன்று இன்னும் போகுது தான் இல்லை, மேடில் வந்து இந்த பாட்டில் போயிட்டே இருக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ். இது எம்மா தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இதுதான் ஓகே. நாங்கள் வந்துட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம். சூப்பராக இருந்தது. வாட்டர் பாட்டில் கீழே விட்டு. ஆமாம் ஆமாம், செமையாக இருந்தது. எல்லாருமே செக் பண்ணிட்டு தான் போவாங்க. இங்கேயும் நல்லா சீனரிஸ்லாம் இருக்குது. அதுதான் மிர்பாத் பீச். லாஸ்ட் டைம் போனோம், வந்து போலீஸ்காரங்க உள்ளே விடல, வெளியிலேயே நின்று பாருங்கள் அப்படின்னாங்க. இந்த டைம் நாங்கள் போகல, ஆல்ரெடி பீச்செலாம் பார்த்துட்டோம். ஃபுல்லாக கிரீனிஷாக இருக்கும். இந்த ஏரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் இருக்க மலை மேலெல்லாம் ஏறி உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே ஒரு மலை மேலே ஏறி எங்களுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் வந்துடுச்சு. பட் லஞ்ச் எதுவும் எடுத்துக்கல, ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இன்றைக்கி வந்து லஞ்சு எடுத்துக்கிட்டோம். நான் வீட்டில் இருந்தே கொண்டு போயிருந்த போலி, அதுக்கப்புறம் ஃப்ரைடு நட்ஸு, அப்புறம் வந்து ஷாப்பில் வந்து வாங்கின கேக்கு, தென் வந்து ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி லஞ்சாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படிங்கிறத உங்களோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சீனரைஸான ரோடெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து டிவைட் ஆகும், சரி பிரியும். மிர்பாத் இந்த பீச்சுக்கெலாம் போகணுன்னா இந்த சைடு போயிடணும், சலாலா போகணுன்னா இந்த சைடு போயிடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் ஒன்று பாராட்டணும்ப்பா, பல்தியா பீப்புள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க பாருங்களேன். இல்லை, க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். வாதி தர்வாத் ஃபினிஷ் ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. வாதி தர்வாத்தை இந்த கரீஃப் சீசனில் வந்தால் வாதி தர்பாத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கோங்க. நாங்களும் பார்த்துட்டோம். செம்மையாக இருக்குது. மாடு மேயுது, ஒட்டகமும் மேயுது. இது 3 மீட்டுமே அங்கே வச்சுருக்குறாங்க வாதி தர்பாத்தில். ஒட்டகக்கறியும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. விலை தான் ரொம்ப கூடுதலாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடல் வந்துட்டு இருக்குது. மிர்பால், இதெல்லாம் மிர்பால். ஆமாம், மாடு ஆடு எல்லாம் நிறைய செத்து கிடக்குது. எல்லா
எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கங்கே ஒரு காரை கொண்டு போய் வைக்க நிப்பாட்டிக்கிட்டு சாயந்தரம் தான் கிளம்புவாங்க போல் இந்த பிளேஸை விட்டு. பஸ்ஸுலேயே வந்துருக்குறாங்க. பஸ்ஸில் என்ன, காரில் என்ன, சூப்பராக இருக்குது.